திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து மதுரை திருவிளையாடல் புராணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு இடைக்காடன் பின் போன திருவிளையாடல். திருச்சிற்றம்பலம். முன்னொரு காலத்துல மாடங்கள் நிறைந்த மதுரை மாநகரிலே குற்றமற்ற புலவரா இருக்கக்கூடியவர் கபிலர். அந்த கபிலருக்கு நெருங்கிய நண்பரா இருக்கக்கூடிய இடைக்காடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர் இருந்தார். அந்த புலவர் புலமையிலே சிறந்து ஒரு அற்புதமான கவிதை ஒன்றை பாடி அதை பாண்டிய மன்னனிடத்திலே காண்பித்து சிறப்பு பெறுவதற்காக வந்த இடைக்காடன் என்று சொல்லக்கூடிய புலவர் அருளி செய்த அந்த அற்புதமான கவிதையை கேட்ட உடனே அந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணிட்டார், அவருக்கு தகுந்த ஒரு பரிசு பொருளை கொடுக்காம அவர் என்ன பண்ணாரு, நான் என்ற அகந்தை அவருக்கு மேலோங்கி இருந்த காரணத்தினால போ அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டேன். இப்போ இடைக்காடன் என்று சொல்லக்கூடிய புலவருக்கோ ரொம்ப வருத்தம், என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ மன வருத்தத்தோடு மதுரை ஆளவாய் உடையார் அவருடைய சொக்கநாத பெருமானுடைய ஆலயத்துக்கு வர சிவபெருமானிடத்திலே முறையிட்டார். உடனே இந்த இடைக்காடன் என்று சொல்லக்கூடிய புலவர் மதுரை ஆளவாய் சொக்கநாத பெருமானிடத்திலே ரொம்ப வருத்தத்தோடு சொல்ற, பெருமானே, தமிழ் மொழியின் சொல்லாக உமையம்மையும் அதன் பொருளாக நீயும் இருக்கிறீர்கள் என்றுதானே வேதங்கள் சொல்கிறது, இதுதானே உண்மை. அப்படி இருக்க நான் அருளி செய்த கவிதையை அந்த பாண்டிய மன்னன் சற்றும் ஆராய்ந்து பாராமல் அதை இகழ்ந்து விட்டானே. அவன் என்னை மட்டும் இகழவில்லை, உன்னோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த மின்னல் கொடி போன்ற மீனாட்சியையும் அல்லவா இகழ்ந்து விட்டான். இது சரியா, இது தகுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு வேதனைப்பட்டு அந்த இடைக்காடன் என்று சொல்லக்கூடிய புலவர் சொக்கநாத பெருமான இடத்திலே முறையிட்டு விட்டு அங்கிருந்து செல்ற, கோவில்ல இருந்து செல்கிற. இதையெல்லாம் அங்க இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மையாரும் கேட்கிறாங்க. கேட்டவுடனே அவங்களால தாங்க முடியல. இந்த பரந்த மிகப்பெரிய நில உலகம், வானுலகம் மற்றுமுள்ள 8 திசைகள், பொன் போன்ற உயர்ந்த மேருமலை, இதெல்லாம் பார்த்து வியக்கும் அளவிற்கு தன்னுடைய காதுகளை பொத்தி கொண்டார்களாம் மீனாட்சி அம்மையும் சொக்கநாத பெருமானும். இந்த புலவர் கேட்டவுடனே அந்த வருத்தத்துல காதுகளை பொத்தி கொண்டார்களாம். இதை பார்த்து இத்தனையும் வியந்ததா. உடனே மீனாட்சி அம்மையும் சொக்கநாத பெருமானும் இந்த இடைக்காடன் பின்னாலேயே போயிட்டாங்களாம். இந்த இடைக்காடன் செல்ல, அவருடைய நண்பரான கபிலன் செல்ல, சங்க புலவர்கள் அத்துணை பேரும் போக, நம்ம மீனாட்சி அம்மையாரும் ஆளவாய் பெருமானும் அவர்களும் அப்படி உடன் செல்கிறார்கள். அவங்க செல்றதை பார்த்தோடனே வானுலகத்து தேவாதி தேவர்கள் அத்துணை பேரும் செல்கிறார்கள். அந்த மாமதுரை மாநகரிலே வடக்கு பக்கமாக வைகை நதியின் தெற்கு பக்கமாக அந்த தெற்கு நோக்கி செல்கிறார்கள். சங்க புலவர்கள் அத்துணை பேரும் இறைவனுடைய திருவடியை போற்றி புகழ்ந்து கொண்டு பின்னே செல்கிறார்களாம். ஆக இத்தனை பேரும் போறாங்க. சொக்கநாத பெருமானுடைய கோவிலுக்கு வடக்கு பக்கம், வைகை நதியினுடைய தெற்கு பக்கம். அந்த இடத்திலே நம்ம சொக்கநாத பெருமான், திரு ஆளவாயுடைய சொக்கநாத பெருமான், மீனாட்சி அம்மையார், இடைக்காடன், அவருடைய நண்பர் கபிலர், சங்க புலவர்கள் இவங்க இருக்கிறாங்கன்னு உடனே பெருமானே இங்க இருக்கிறார் அப்படின்ன உடனே வானுலகத்துல இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள், முனிவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிறார்களாம். எல்லாரும் கூடி அவ்விடத்துல இருக்கிறார்கள். இப்போ கோவில்ல மறுநாள் காலையில சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்காக எல்லோரும் வந்திருக்கிறார்கள். பார்த்தா கோவில்ல பெருமானையும் உமையம்மையும் காணும். இறைவனை வணங்குவதற்காக சென்ற மெய்யடியார்கள் எல்லாம் பாக்குறாங்க, இறைவனையும் அம்மையையும் காணும். செய்வதறியாமல் தவித்தார்கள், தரையிலே விழுந்தார்கள், புரண்டார்கள், அப்படி கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதார்கள். தன்னுடைய கன்னத்திலே அரைந்து கொண்டார்களாம். மயக்கத்தில் முனிவர்கள் அப்படி மயக்கம் போட்டே கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே மயங்கி கீழே விழுந்தார்கள், செய்வதறியாமல் தவித்தார்கள். பெருமானே எங்கு சென்றாய் அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளினார்களாம். செய்வதறியாமல் தவித்து கண்களிலே கண்ணீர் பெருகுகிறது. இப்போ இந்த செய்தியெல்லாம் மன்னருக்கு தெரிஞ்சது. மன்னர் வந்து பாக்குறார், அவருக்கும் என்ன செய்யறதுனே தெரியல. பெருமான் எங்கு சென்றார் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது மெய்யடியார்கள்லாம் சொல்றாங்க, நடந்ததை சொல்றாங்க. இடைக்காடன் செல்ல அவர் பின்னாலே இறைவனும் உமையம்மையும் சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசே, நம்முடைய ஆளவாய் கோவிலிலே தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய இறைவனும் உமையம்மையும்
சங்க புலவர்களோடு வைகை நதிக்கரையிலே கூடி இருக்கிறார்கள், அங்கு சென்று காண்போம்னு சொன்ன உடனே மெய்யடியார்கள் சொல்ல சரசரும் கிளம்புறார். உடனே கிளம்புறாரு. தன்னுடைய பட்டத்து மனைவியும் அழைச்சிட்டு கிளம்புறார். நடந்தே கால்நடையாகவே போறார். அப்படி வேகமா போறார். மெய்யடியார்கள் சொன்னதை கேட்ட உடனே அப்படியே பாண்டிய மன்னன் நடுநடுங்கி போயிட்டார். நீ கண்கள்ல கண்ணீர் விழுந்து கீழே விழுந்துட்டார். உடனே விரைந்து போறார், வேகமா போறார். வைகை நதிக்கரைக்கு செல்கிறார். அப்படியே இறைவனுடைய திருவடியிலே சாஷ்டாங்கமாக விழுந்து, பெருமானே, நான் என்ன தவறு செய்தேன், என்ன குற்றம் செய்தேன், நான் என்ன தவறு செய்தேன், நீங்கள் இங்கு வந்து இருக்கிறீர்களே என்று கண்ணீர் விட்டு கதறினார் பாண்டிய மன்னர். நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்து பித்து பிடித்தவன் போலே நின்று கொண்டு அப்படியே கண்களிலே அறிவோல கண்ணீர் பெருக அரசியும் தானுமாக அந்த பாண்டிய மன்னன் அரசியோடு அப்படியே நிற்கிறார். செய்வதறியாமல் தவிக்கிறார். அப்போ சொக்கநாத பெருமான் சொல்றார், பாண்டியனே, உன்னை போன்ற ஒரு அடியவன் எனக்கு இல்லை, உன் மீது எனக்கு கோபம் இல்லை. ஆனா நேற்று இடைக்காடன் என்னை போற்றி ஒரு சிறப்புமிக்க கவிதை ஒன்றை, அந்தாதி ஒன்றை பாடினார். நீ அதை சற்றும் ஆராய்ந்து பாராமல் அவனை வெளியே தள்ளினாய். அதனால் நானும் வெளியே போகும்படி ஆயிற்று. உன்னுடைய செருக்கால் அவரை வெளியே தள்ளியது என்னையும் வெளியே இருக்கும்படி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட உடனே அவருக்கு கண்கள்ல கண்ணீர் விழுந்தது. அப்படியே திருவடியிலே விழுந்து வணங்கினார். பெருமாளே, நான் தவறு செய்து விட்டேன் என்று வருத்தப்பட்டார். உடனே பாண்டிய மன்னன் சொன்னார், பெருமானே, அறிவிழந்து என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள், நான் ஏதோ தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், என்னுடைய பிழையை பொறுத்து கொள்ளுங்கள் என்றார். கருணை படைத்தவர் இறைவன். உடனே சரி, பொறுத்து. அப்போ இறைவனே சொன்னார், இடைக்காடனோடு புலவர்களோடு யாமே அங்கு வருவோம், நீ போ அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அரசரும் போற. உடனே சொக்கநாத பெருமானும் சங்க புலவர்களோடும் இடைக்காடன் என்று சொல்லக்கூடிய புலவரோடும் அப்படியே ஆலவாயை வந்து அடைந்த மக்கள் எல்லாம் போற்றி துதித்தார்கள். சிவபெருமான் இந்த ஆலவாய் விட்டு இடைக்காடனுக்காக சென்று தங்கி இந்த இடத்துக்கு வட ஆலவாய் அப்படின்னு சொல்லி பேர். சிவபெருமான் ஆலவாய் வந்தார். அந்த புலவரை வரவழைத்து அவருக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் செய்தார் பாண்டிய மன்னர். அவர் இயற்றிய அந்தாதி நூலை சிறப்பித்தார். அவரை யானை மீது அமர வைத்து அவருக்கு வேண்டிய பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து வழி அனுப்பினார் பாண்டிய மன்னர். இப்படி மதுரை சொக்கநாத பெருமான் ஒரு புலவனுக்காக மதுரையை விட்டு வெளியே வந்து வைகை நதிக்கரையிலே தெற்கு பக்கம் தங்கினார் அப்படின்றது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திருவிளையாடல். அந்த புலவருடைய அன்பு, அந்த அன்புக்காகவும் அவர் இயற்றிய அந்த அந்தாதி பாடலுடைய சிறப்பை உணர்த்துவதற்காகவும் மன்னனுடைய செருக்கை தணிப்பதற்காகவும் பெருமான் இப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி இருக்கிறார். பெருமானே அந்த கோவிலை விட்டு நகர்ந்து அந்த அடியார் வருத்தப்பட்டார், ஒரு புலவர் வருத்தப்பட்டார் அப்படின்ன உடனே பெருமானே அவ்வளவு வருத்தப்படுறார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருவிளையாடல். திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து மதுரை திருவிளையாடல் புராணத்தை பற்றி சிந்திக்க, திருவிளையாடல்களை எல்லாம் சிந்திக்க சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.